எல்லா புகழும் இறைவனுக்கே. நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியாக தெரியல எனக்கு. ராமராஜன் நடித்து வெளியே வர்ற படம். ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வெளியே வர்ற படம் இது. ஏன்னா இன்ட்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜனுக்கு ஒரு இளையராஜாவுடைய பிளாக் பஸ்டர் மூவி, பிளாக் பஸ்டர் பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாட்டை வச்சு தான் அவருக்கு இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. அதாவது இளையராஜா ராமராஜன் பாடலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது, பொருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். பழைய பசுநேசன், பழைய டவுசர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுசர்னு அவரே ஒரு இடத்துல சொல்லுவார். டவுசர் போட்டு தாண்டா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் அவர் பசுநேசன் அப்படின்னே வந்துட்டு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்து வெளியே வந்திருக்கிற ஒரு பெரிய சென்டிமெண்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ராமராஜனுடைய கரியரில் இது புது படம். அதாவது அவருடைய பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா லவ் சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, பாச பிணைப்பு, ரெண்டு குடும்பத்தோட சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, காதல் சென்டிமெண்ட், இப்படி சென்டிமெண்ட்டாகவே இருக்கும். இதில் மகள் சென்டிமெண்ட்டு. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமராஜன் வயசு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வளர்ப்பு மகள் சென்டிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி படம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இந்த படத்தில் நம்ம கண்டென்ட்னு பார்த்தும்போது ஒரு சின்ன வரி தான். அதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு படம் பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அதுக்காக நான் வந்துட்டு கதையை நான் சொல்ல விரும்பலை. பட் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பொருளை வாங்கு, இந்த பொருளை வாங்கு, இந்த பொருளை வாங்க நச்சரிப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டியூவில் வாங்கிட்டு ஒரு 10 மாதத்தில் திருப்பி தரேன் அப்படின்னு ஒரு டியூவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 2-3 முறை கேட்டு பார்ப்பாங்க. நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நாமளும் சூழ்நிலை தெரிஞ்சு நடந்துக்கணும். நம்மளுடைய சூழ்நிலை தெரிஞ்சு நாம் கடன் வாங்கணும் அப்படிங்கிறோடைய கருத்து தான் இந்த படம். நம்மளும் என்ன பண்ணிடுவோம், ஒரு டக்குன்னு ஒரு 10 டியூக்கு லோனை வாங்கிடுவோம், இல்லை ஒரு கடனை வாங்கிடுவோம், ஒரு பொருளை வாங்கிடுவோம். அவன் கேட்டு பார்த்து என்ன பண்ணுவான், வீட்டுங்களுக்கு ஆள் அனுப்பி அசிங்கமாக பேச வைப்பான், வண்டியை தூக்குவானுங்க. இப்படி பல வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம மாதம் ரீசார்ஜ் பண்ணுற இந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா 27 நாளில் நமக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை, நீங்கள் இன்னும் ரீசார்ஜ் பண்ணலன்னா, நமக்கு என்ன ரீசார்ஜ் பண்ண தெரியாது. இத்தனை வருஷம் நாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம், அடங்க மாட்டானுங்க. என்னத்தையாவது ஃபோனை பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி நம்மளை போட்டு நிம்மதி இல்லாமல் நம்மளை போட்டு ஆக்குவானுங்க. நம்மளை இல்லாத சிக்கல்லாம் சிக்க வச்சு நம்மளை போட்டு கொடுமைப்படுத்தி வைப்பானுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸும் பேங்க்கும் எப்படி கை கோத்துக்கிட்டு ஒரு வாடிக்கையாளரை வந்துட்டு போட்டு சாகடிக்கிறாங்க, எப்படி தொல்லை பண்ணுறாங்க, எப்படி நச்சரிக்கிறாங்க, எப்படி எல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாங்க, குடும்ப பொம்பளைங்களுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஒரு ஆம்பளைக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க, எந்தெந்த வகையில் கேட்டகரி ஆஃப் டார்ச்சர் அப்படின்னு போட்டால் எத்தனை வகை டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அத்தனை வகை டார்ச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ராகேஷ் வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பல பேர் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டார்ச்சர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராமராஜன் ஹீரோ வராரு. சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாமா பாஸ்கர் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், அவர் அவதாரம் எடுக்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், MS பாஸ்கர் மாமா வேற லெவல். அதே மாதிரி அண்ணா ராதாரவி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே நேச்சுராக ஒரு பாய் வந்துட்டு கண்ணு முன்னால் கூட நிறுத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாயாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கலாம். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீன் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். படம் ஃபுல்லாக இவங்களுக்கு ஒரு பெரிய சீன் இருக்கான்னா சீன் கிடையாது. பட் பர்டிகுலரான சீன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக கலக்கிட்டு போயிருக்காங்கலாம். அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அறந்தாங்கி நிஷா ஒரே சீன் தான், தலைவனோட வந்து கிளாஷ் அடிக்கிறாங்க. பக்காவாக ஒரு பழைய பாட்டை ராமராஜனுடைய சாங்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு வேற லெவலில் பண்ணிட்டு போகிறாங்க. 90 கிட்ஸு 2000 கிட்ஸு எல்லாம் பற்றி கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஒரே சீன் தான் அவங்களுக்கு. அதை பார்த்தோம்னா அதை தவிர்த்து கதாநாயகி நக்ஷா அழகாக இருக்கிறாங்க, அழகாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம லியோனியோட மகன் சிவா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. பட் இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நக்ஷாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நக்ஷா நட்சத்திரா ஏதோ தெரியல அவங்க பேர், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் ராமராஜனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு சஜஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படி என்ன கேட்டிருந்தாங்கன்னா அப்படின்னா, ராமராஜனுடைய ஒரு பழைய பாடலோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ராமராஜனுடைய பழைய படத்துடைய கதை, உதாரணத்துக்கு சொன்னோம்னா செண்பகமே செண்பகமே, இப்போ நிஷாந்தியும் வந்துட்டு ராமராஜனும் கிராமத்தில் வாழ்கிற மாதிரியும், அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிற மாதிரியும், அந்த கதாபாத்திரத்தோடைய தொடக்கமாகவே இந்த படத்தை தொடங்கியிருக்கலாம். இல்லை ஒரு எங்கள் ஊர் காவக்காரனுடைய அந்த கதாபாத்திரத்தோடைய அவர் லைஃப்பை தொடங்கியிருக்கலாம். இப்படி கரகாட்டக்காரன் கூட சொல்லலாம். கரகாட்டக்காரன் கூட கனகா அண்ட் ராமராஜனுடைய அந்த கேரக்டரை காமிச்சு ஒரு இன்ட்ரொடக்ஷன் அந்த படத்துலேயே நிறைய பாடல் இருக்குது.
அப்படி வந்துட்டு ஒரு பழைய கதாபாத்திரமாவே ராமராஜனை இறக்கி விட்டுருந்தா இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் அந்த மாதிரி அதை ஏன்னா அவங்க ராமராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ்ல தான் இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. இவங்க ஏன் ஒரு பழைய கதையிலேருந்தே அந்த ராமராஜன் இன்ட்ரக்ஷன் கொடுத்துக்கூடாது? உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பாட்டுக்காரனுடைய அந்த நிஷாந்தி ராமராஜன் கதாபாத்திரம், கரகாட்டக்காரனில் வர்ற அந்த கனகா ராமராஜன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரமாக இந்த காலகட்டத்திலையும் அது 2வது பாகம் மாதிரி தொடர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இந்த கதைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைஞ்சிருந்திருக்கும். இப்போவே சிறப்பு தான், இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இளையராஜா வந்துட்டு அவர் 1000 மன வருத்தத்தில் இருக்கிறாரு போல. ஏன்னா பாட்டு படத்தோட பார்க்கும்போது ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கு. பின்னணி இசையெல்லாம் வந்து இளையராஜாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா, பழைய இளையராஜா படங்கள், ராமராஜன் பாடல்கள்லாம் நம்ம வந்துட்டு நிச்சயமாக அவங்கள கடக்காமல் நாம் போக முடியாது. ஒரு பஸ் பயணமாக இருக்கட்டும், ஒரு கார் பயணமாக இருக்கட்டும், எல்லாம் வீதியில் நடந்து போனாலுமே சரி, மதுரை மாதிரி குழந்தை எங்கேயாவது கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைக்கிளி சுற்றி வந்த தோப்புக்குள்ளே எங்கே வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி அதுக்கு நிறைய பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம், எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அந்த மாதிரி இவங்களை கடக்காமல் போக முடியாது. ஸோ அப்படியெல்லாம் கொடுத்த இளையராஜா ராமராஜன் காம்போவில் இப்படி ஒரு பாடாவதி பாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் கேட்கும்போது தோணுது. படத்தோடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக இருக்குது. அந்த புதிய காலம் பிறந்துருச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக இளையராஜாவே எழுதி அந்த பாட்டை கொடுத்துருப்பாரு. அவங்க 2 பேரும் கல்யாண நேரத்தில் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதையோட பொருத்தமாக இருக்கும். அடுத்து வர ராமராஜன் அந்த குழந்தைய வச்சுட்டு பாடுற பாட்டாக இருக்கட்டும், மகளேங்கிற பாட்டாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட பாடல்கள் கேட்கறதுக்கு வந்துட்டு சிறப்பாக தான் இருக்குது. பட் வெளியில் கேட்கறதுக்கு சகிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மறுபடியும் பழைய விஷயத்துக்கே வரேன். இளையராஜா ராமராஜன் பாடல்கள் நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பாடாவதியாக படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த படத்துக்கு நல்ல ஹைப்பு கொடுத்துருக்கிறாரு ராமராஜன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமராஜனுடைய காட்சிகள்லாம் படத்தில் வந்து வேறு லெவலில் கைத்தட்டுதான் இருக்குது. ராமராஜனை பற்றியே ஏன் பேசலை அப்படின்னா, நீங்கள் படத்தில் போய் ராமராஜனை பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் மைம் கோபியோட நடிப்பை வந்துட்டு மிக சிறப்பான ஒரு நடிப்பு, அவரை பாராட்டியே தீரணும். போஸ் வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு உண்டான அது ஒரு அந்த கிரிப்பு அதெல்லாமே நல்லாயிருக்கும். வினோதினி ஒரு சீனில் வராங்க, சிவகார்த்திகேயன் படத்தில் வக்கீலாக வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு இல்லத்தரசியாக வராங்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் KS ரவிக்குமார் இறங்குலேருந்து அவர் சீன் எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வேறு லெவலில் இருக்கும். இவரும் ராமராஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ராஜா தான் படம் நினைக்கிறேன். ராமதாஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது KS ரவிக்குமாரும் வந்துட்டு ராமராஜன்ட்டே வேலை பார்த்துருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெத்தவ மனசு படத்தில் அசோசியேட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ராதா ரவி ராமராஜன் பல வெற்றி படங்கள் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. ராசாவே ஒன்றை நம்பி இன்னும் சில படங்கள் அந்த மாதிரிலாம் ராதா ரவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பழைய காம்போ மறுபடியும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ஒரு நல்ல கருத்து. பெரிய பெரிய இயக்குநர்கள் இதை எடுத்திருந்தாங்கன்னா பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் காசு பார்த்துருப்பாங்க. பட் சின்ன லெவலில் சின்ன பட்ஜெட்டில் மதியம் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. பெரிய கருத்து. இன்றைக்கி நம்ம நாட்டில் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்க டார்ச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வாங்கிக்கிட்டு கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்படுற முறைகளெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த வகையில் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறானுங்கிறத சூப்பராக காமிச்சிருக்கிறார் ராகேஷ். படத்தை பாருங்கள். உங்கள் பக்கத்தில் எதுவும் தேட்டர் இருந்ததுன்னா இன்றைக்கே போய் படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாங்கிறது என்னுடைய கருத்து. பார்க்காது உங்களுடைய விருப்பம். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.